Hi friends, welcome to Paris Kitchen. இன்னைக்கு வீடியோல தயிர் சாப்பாடு, எலுமிச்சம்பழம் சாப்பாடு இதுக்கெல்லாம் நம்ம தொட்டுக்கிறதுக்காக சைட் டிஷ், அதாவது பெரிய நெல்லிக்காயில நம்ம ஊறுகாய் ஒன்று செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோல பார்க்கலாம். இந்த ஊறுகாய்க்கு வேண்டி நான் 1/2 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதையே வாங்க ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஒரு டவல், காஞ்ச டவல்ல நம்ம போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈரம் இல்லாமல் தொடச்சி ஃபேனில் கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஊறுகாய்க்கு தேவையான அளவு நமக்கு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு கொட்டையை எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயும் சிறிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி சிறிய சிறிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வேவிக்கிறதுக்காக நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அது மேலே ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ரொம்ப சத்தானது. நம்ம நேரடியாக எடுத்துக்க முடியலன்னா இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஆவி ஏறினதுக்கப்புறமா அதை நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இடையில நம்ம ஒரு 1½ ஸ்பூன் அளவு கடுகு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடுகு நல்லா சூடாகி வெடிக்கிற அளவுக்கு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு வரும்போது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம், இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்புக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் 100 கிராம். ஆயில் சூடாகும் போது ஸ்லோ சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மிளகாய் தூள் கரிஞ்சு போயிடும். ஆயில் நல்லா லைட்டாக சூடானதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆயிலில் கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நெல்லிக்காய் துண்டுகளை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையே கொஞ்சமாக இந்த ஆயிலில் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் தேவைப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம வறுத்து பவுடராக்கி வச்சிருக்கிற வெந்தயத்தூள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடாதீங்க. இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதைய கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, நம்மளுடைய ஊறுகாய் நல்ல வாசனையோட கமகமன்னு இருக்கு. இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ஊறுகாயை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைப்படாமல் வச்சுக்கணும். கை விட்டு எடுக்கும்போது அது கெட்டு போயிடும். அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.